Hi students, in the video differentiation of inverse trigonometric functions பார்க்க போறோம். So calculusம் inverse trigonometric functionsம் எப்படி related அப்படினு பார்க்க போறோம். ரெண்டுத்தோட இம்பார்ட்டன்ஸும் பார்க்க போறோம். So இதில் நான் variety of sums பண்ணியிருக்கேன். எல்லா ரூல்ஸும் இதில் கொண்டு வந்திருக்கேன். ப்ராடக்ட் ரூலில் இன்வர்ஸ் வந்தால் எப்படி பண்ணணும், கோஷன்ட் ரூலில் இன்வர்ஸ் வந்தால் எப்படி பண்ணணும், ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து நான் உங்களுக்கு நிறைய சம்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் கால்குலஸ் ஆஸ் வெல் அஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரெண்டுத்துலேயுமே நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறதுனால நான் ஒரே ஒரு சம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் y is equal to sin inverse x அப்படின்னா sin y is equal to x. ஸோ இப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ cos y வரதுனால dy by dx is equal to x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அவ்வளோதான். ஸோ என்ன வந்திருக்கு நமக்கு ஃபைனலாக 1 by cos y வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் எப்போதுமே எக்ஸில் தான் இருக்கணும். ஸோ அந்த cos y நம்ம in terms of sin y எழுத போகிறோம். ஸோ யூஸிங் த ஃபஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி root of 1 minus sin square yன்னு எழுதுகிறேன், அவ்வளோதான். ஸோ sin y xன்னு நம்ம எடுத்துருக்கிறதுனால dy by dx will be 1 by root of 1 minus x square. ஸோ sin inverse xோட டிஃப்ரென்ஷியல் 1 by root of 1 minus x square. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஃபார்முலா வந்தது. ஓகே, இதே தான் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போது அடுத்த சம் y is equal to cos inverse sin x. இது ஒரு சிம்பிள் சம். ஓகே, sin x முதல்ல என்ன பண்ணலாம், காஸாக மாற்றிக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணி cos of pi by 2 minus xன்னு போட்டிருக்கேன். ஸோ cos inverse cos கேன்சல் ஆகி உங்களுக்கு pi by 2 minus x மட்டும் இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் pi by 2 will give you 0, x வந்து 1 ஆகிடும் டிஃப்ரென்ஷியல், அவ்வளோதான். ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ cos inverse சைனை வந்து எப்படி பண்ணுங்கிறது அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்க. ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். y is equal to sin inverse 3x minus 4x cube. இதை பார்த்தாலே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும். ஓகே, முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ தட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக வந்துடும். சரி, இப்போ இதில் எக்ஸை நான் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தடுங்கிறது தி பெஸ்ட்டு. என்னென்னா சம் அப்படி சிம்பிளிஃபை பண்ணும், சரியா? அதனால தான் நான் உங்களுக்கு இதில் எப்படிலாம் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் x is equal to sin தீட்டான்னு. அப்போ என்ன நமக்கு கிடைக்கும்னா sin 3 தீட்டா ஐடென்டிட்டி கிடைக்கும். ஓகே, இது கிளாஸ் 11லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ sin inverse sin 3 தீட்டா will give you 3 தீட்டா. அதுக்கப்புறம் திருப்பி தீட்டாவை இன்வர்ஸ் இதில் மாற்றிக்கணும் நம்ம, அதாவது sin inverse xல் மாற்றிக்கணும். ஸோ தட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எப்படி அது x is equal to sin தீட்டானா தீட்டா will be sin inverse x, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலி dy by dx will be 3. இப்போ sin inverse xோட ஃபார்முலா நம்ம முதலே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு சம்மில். அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்கும் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக உங்களுக்கு ஃபார்முலா டெரிவேஷன் இருக்காது. ஓகே, ஸோ எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கும் நீங்கள் சம்மில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது tan inverse root of 1 plus x square plus x. சரி, இதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா பேசிக் ஐடென்டிட்டிஸ் என்னது 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் முதல் சம்லேயே. இது இன்னொரு ஐடென்டிட்டி x is equal to cot தீட்டான்னு போடுறேன். ஓகே, ஸோ எப்படி நமக்கு சம் மாறும்னா root of 1 plus cot square தீட்டா ப்ளஸ் cot தீட்டா. இது தேர்ட் ஐடென்டிட்டி. ஓகே, செகண்ட் மட்டும்தான் பாக்கி. இது வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ் சொல்கிறேன் நான், 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை. ஓகே, இது என்னது ரூட் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அது என்ன ஆகும், கொசிகன் தீட்டா ஆகிடும் ரூட் ரிமூவ் ஆகும்போது. ஸோ ப்ளஸ் காட் தீட்டா, அவ்வளோதான். ஸோ tan inverse இது என்ன 1 by sin ப்ளஸ் காஸ் பை சைன்னு வந்துடும். ஓகே, ரெசிப்ரோக்கல்ஸில் கரெக்டாக போடுங்க. கொசிகன் வந்து 1 by sin, காட் வந்து காஸ் பை சைன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ டெனாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை அப்படியே நம்ம சேர்த்து எழுதிடலாம். ஸோ 1 plus cos தீட்டா பை sin தீட்டா. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா tan inverse இருக்கிறதுனால உள்ள tan வர மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் சம்மை. ஓகே, அதனால இப்போது cos 2 தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். 1 plus cos தீட்டா அப்படிங்கிறது 2 cos square தீட்டா by 2. ஓகே, இது என்னென்னா ஹாஃப் ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டினாமினேட்டரில் sin 2 தீட்டா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 sin தீட்டா காஸ் தீட்டா, இங்கே தீட்டா இருக்கிறதுனால ஹாஃப் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பிகாஸ் இப்போ சம்ஸோடையே நீங்கள் போட்டு காமிச்சா அதுவும் இதுவும் சேர்ந்து எலாபரேட்டாக இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு புரியறது கஷ்டமாக இருக்கலாம். அதனால் நான் இதோட கம்பைன் பண்ணலை. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எப்படி வந்ததுங்கிறத எண்ட் ஆஃப் தி வீடியோவில் போய் பாருங்கள்.
சரியா? ஓகே. ஸோ இப்போ tan இன்வர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிறதுனா tan இன்வர்ஸ் cot theta by 2 கிடைக்கிறது. ஸோ வாட் we need actually tan. அப்போ அதே மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ cot theta by 2 என்னது tan pi by 2 minus theta by 2. அவ்வளோதான். ஸோ சம் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் ஐடென்டிட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ tan இன்வர்ஸ் tan pi by 2 minus theta by 2 அப்படிங்கிறது pi by 2 minus theta by 2 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் y. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தீட்டாவை நம்ம எக்ஸுக்கு மாற்றிக்கணும். நம்ம என்ன எடுத்துட்டோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டான்னு எடுத்தோம். ஸோ காட் இன்வர்ஸ் எக்ஸ் தான் வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு pi by 2 மைனஸ் அந்த பை டூங்கிறது ஹாஃப் ஆக்சுவலாக. ஓகே, ஆங்கிளில் இல்லை. ஸோ ஹாஃப் காட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுங்க. கிளியராக இருக்கணும் உங்கள் ஸ்டெப்ஸு. சொல்லும் போதே அது ஹாஃப் தான், ஆங்கிளில் இல்லை அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, dy by dx என்ன ஆகும்? pi by 2 டிஃபரன்ஷியல் 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால. அதுக்கு மைனஸ் ஹாஃப் காட் இன்வர்ஸ் எக்ஸோட ஃபார்முலா வந்து -1 by 1 + x². அதனால் அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 1 by 2 × 1 + x². ஸோ ப்ராக்கெட் எங்கெல்லாம் உண்டோ அதெல்லாம் தேவையான இடத்துல போடுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போது அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம். எந்த மாதிரிலாம் சம் வரும் அப்படின்னு யோசிச்சு நான் உங்களுக்கு நிறைய சம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் 1 by √1 + x² இருக்குது, sin inverse x இருக்குது. ஸோ இன்சைட் த ப்ராக்கெட் we need sin. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே தேர்ட் ஐடென்டிட்டி 1 + cot² தீட்டாவே எடுத்திருக்கேன். ஏன் நான் உடனே சம்ஸ் இதே மாதிரி இப்போ 2 சம் பண்ணியிருக்கேன்னா டக்குன்னு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, 1 + cot² தீட்டா cosecant² தீட்டா வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு சம் 2 சம் பார்க்கும் போதே வந்துருங்கிறதுனால நான் உடனே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம ரூட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. 1 by cosecant தீட்டான்னு கிடச்சிருக்கு நமக்கு. தட் இஸ் நத்திங் பட் sin தீட்டா. ஸோ சம் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. y இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அவ்வளோதான். தீட்டா என்னது? காட் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ dy by dx will be -1 by 1 + x². அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதுவே ஃபார்முலா யூஸ் பண்ணால் எவ்வளோ பெருசாக போகும்னு பாருங்கள். sin இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, கோஷன்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா. இந்த சம் கூட எடுத்துக்கோங்களேன். எப்படி இருக்குது? tan இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, அதை இப்போ யூஸ் பண்ணணும். அப்புறம் கோஷன் ரூல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட் வேறு இருக்குது. ஸோ வரிசையாக 3 பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. சம்மு ஒரு 3 பேஜுக்கு போகும் இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணலன்னா. ஓகே, ஸோ கரெக்டாக இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போது 1 - cos x இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் தான் இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன். 2 sin² x by 2 1 + cos x 2 cos² x by 2. ஓகே, ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு ரூட் அண்ட் ஸ்கொயர் ரிமூவ் ஆகுது. tan இன்வர்ஸ் tan x by 2 கிடைக்கிறது நமக்கு. ஓகே, ஸோ x by 2 அவ்வளோதான். எவ்வளோ பெரிய சம்மு. x by 2ன்னு உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகிருக்கு பாருங்கள். திஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ dy by dx என்ன ஆகுது? ஹாஃப் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், அதை விட பயங்கரமாக இருக்குது. சைன் முதல்ல காஸ் ஆகும், அப்புறம் tan இன்வர்ஸோட ஃபார்முலா, அதுக்கப்புறம் ரூட், அதுக்கப்புறம் கோஷன்ட். 4 இருக்குது இதில் டிஃபரன்சியேஷன் ஆக்சுவலாக. அதை எப்படி நம்ம கம்மி பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, டேக் x இஸ் ஈக்குவல் டு cos 2 தீட்டா. ஸோ இப்போ என்ன ஆகும்? √1 - cos 2 தீட்டா by 1 + cos 2 தீட்டா. இதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்வர்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்வர்ஸ்லேயும் சரி கால்குலஸ்லேயும் சரின்னு. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் எப்படிலாம் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இது எல்லாமே போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்களும் எல்லோரும் இதை படித்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதில் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, நல்ல கான்செப்டை கற்றுக்கோங்கிறேன் நான், அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, சரி. இப்போ இதில் வழக்கம் போல் இந்த cos 2 தீட்டாவை தான் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் எழுதியிருக்கேன் ஐடென்டிட்டிஸு. ஸோ ரூட் அண்ட் ஸ்கொயர் ரிமூவ் ஆகி நமக்கு tan இன்வர்ஸ் tan கிடைக்கிறது. சரியா? அவ்வளோதான். ஸோ சம் எவ்வளோ சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. y இஸ் ஈக்குவல் டு sin 2 தீட்டா அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, ஆனால் நம்ம என்ன எடுத்தோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸில் மாற்றணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம x இஸ் ஈக்குவல் டு cos 2 தீட்டான்னு எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போது யூஸிங் த ஃபஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி என்ன ஆகும்? நமக்கு sin 2 தீட்டா √1 - cos² 2 தீட்டான்னு எழுதலாம்.
ஓகே, அப்படியே ஆங்கிள் இங்கே 2 தீட்டானா அங்கே 2 தீட்டா, அவ்வளோதான். ஸோ நமக்கு இது என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ சம்மை மாற்றிட்டோம் நம்ம எதுக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு, சரியா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான். அப்போது இப்போ வெரி ஈஸி டு டிஃப்ரென்ஷியேட். ஸோ நான் என்னோடய யூஷுவல் ஸ்டைல் படி ரூட்டாக இருந்தால் 1/2 ரூட்டு தான் எடுப்பேன். அதே தான் இங்கேயும் எடுக்க போகிறேன். 1/2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்சைட் தி எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2x மட்டும் வரும், அவ்வளோதான். ஸோ கேன்சலிங் வாட் வி கெட், மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 2x பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன், இது tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐ திங்க் இது வரைக்கும் tan பண்ணலன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பண்ண சம்ஸில், சரியா. ஓகே, ஸோ 2 tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இது என்னது, இதுவும் போன வருஷம் படிச்சிருப்பீங்க 11th sin 2 தீட்டா, சரியா. இப்போ காஸ் இன்வர்ஸ் sin 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துடும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நான் 2 சம்மில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது என்ன ஆகும், காஸ் π/2 மைனஸ் 2 தீட்டான்னு வரணும், அவ்வளோதான். தீட்டாக்கு பதில் 2 தீட்டா. ஸோ வில் பி லெஃப்ட் வித் π/2 மைனஸ் 2 தீட்டா, அவ்வளோதான். ஸோ வழக்கம் போல் தீட்டாவை எக்ஸாக மாற்றணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 tan inverse எக்ஸ்னு வரும் இந்த சம்முக்கு, அவ்வளோதான். ஸோ dy/dx வில் பி, அது 0 ஆகிடும் π/2. இதோட டிஃபரன்ஷியல் வந்து மைனஸ் 2/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, திஸ் வில் பி தி ஃபைனல் ஆன்சர். ஸோ அது நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க, π/2 மைனஸ் 2 தீட்டா எழுதிட்டே எழுதுங்க, சரியா. டோன்ட் ஸ்கிப் தி required steps, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் காஸ் ப்ளஸ் சைன் பை காஸ் மைனஸ் சைன் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம், முதல்ல காஸ் எக்ஸை ரிமூவ் பண்ணலாம், சரியா. ஸோ 1 ப்ளஸ் சைன் பை காஸ்னு வந்துடும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் அது கிடைக்கும் நமக்கு. ஸோ காஸை வெளில எடுத்துகிட்டா 1 மைனஸ் சைன் பை காஸ் வருது. ஓகே, ஸோ கேன்சலிங் தீஸ் டூ, இந்த காஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், இன்சைட் தி ப்ராக்கெட் tan இன்வர்ஸ் 1 ப்ளஸ் tan x பை 1 மைனஸ் tan x. உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், ஞாபகம் வரணும். அப்படி இல்லை ரீகால் பண்ணுங்கள், சரியா. வீடியோ பார்த்துட்டு ஓ இது நம்ம போன வருஷம் படித்தோம்ப்பா அப்படின்னு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான், நம்ம யூஸ் பண்ண தான் அந்த ஐடென்டிட்டிஸ் நமக்கு ஞாபகம் வரும், சரியா. பட் ஒன்ஸ் நான் அதை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹேவ் இட் இன் மைண்ட், அதை அதுக்கப்புறம் மறக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 tan π/4 மாற்றிருக்கேன். இது ப்ராக்டிஸில் தான் வரும், இல்லைன்னா திடீர்னு 1 பார்த்தாலும் tan π/4 எழுத தோணாது. ஓகே, ஸோ இன் பிளேஸ் ஆஃப் 1 ஐ ஹவ் ரிட்டன் tan π/4. ஏன் tan 45 degrees is 1, அதனால். இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்கேன் நான், tan x-ஓட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால tan π/4 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 1 இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லைங்கிறதுனால. ஸோ ஹவ் இட் லுக்ஸ், அப்படியே tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a tan b மாதிரி இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் tan a ப்ளஸ் b. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் எப்படி மாற்றிருக்கேன், ஏக்கு பதில் π/4, பிக்கு பதில் எக்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் tan ஆஃப் திஸ் ஆங்கிள் என்ன கிடைக்கிறது, ஆங்கிள் மட்டும் கிடைக்கிறது. π/4 டிஃப்ரென்ஷியல் 0 ஆகிடும், எக்ஸோடது 1 ஆகிடும். ஸோ எவ்வளோ பெரிய சம்மு நமக்கு, எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆன்சரும் ஈஸியாக நமக்கு 1ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் tan எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் 1 tan π/4 எழுதியிருக்கோம். அதுதான் இதில் புதுசு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஓகே, ஸோ இதை பாருங்களேன், tan இன்வர்ஸ் a ப்ளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் ax. இதுக்கெலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணால் லேஸில் வராது பசங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்துலேயும் நமக்கு ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது சம்ஸை, அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா tan இன்வர்ஸ் ஃபார்முலாவுக்கு போயிட்டேன்னா, ஸோ tan இன்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக வரும். tan இன்வர்ஸ் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் வரும். அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், சரியா. ஓகே, ஏன்னா tan இன்வர்ஸ் a ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும், அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்த சம் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இதுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் tan தீட்டா போட போகிறோம். ஸோ டேனில் என்ன கிடைக்க போகிறது நமக்கு, 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர். ஓகே, இதை எப்படி எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ் 2 தீட்டான்னு வந்துடும். ஓகே, sin 2 தீட்டாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan பார்த்துட்டோம். இப்போது காஸ் 2 தீட்டா பார்க்குறோம், அவ்வளோதான்.
சரி, ஸோ தட் வில் கிவ் யூ 2 theta 2 tan inverse x வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். ஸோ 2/1 + x square. ஓகே, ஸோ இதில் நம்ம cos 2 theta in terms of tan அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, இது எல்லாமே வீடியோ எண்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது y = x square tan inverse x. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூவி ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ரூல் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு ஏதாவது தெரியல அதில் அப்படின்னா ப்ராடக்ட் ரூலுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய சம்ஸ் அதில் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் தரவு ஆன அப்புறம் இதை பாருங்கள். சரியா? ஸோ இதில் யூவி ரூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ், அந்த ரூல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ரைட் சைடில் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போது x square d/dx of tan inverse x என்னது 1/1 + x square. ஸோ முதல்ல அந்த டேர்ம் வந்துடும். ப்ளஸ் tan inverse x ரீட்டைன் பண்ணி x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பாசிபிளாக இல்லை. ரைட் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ 2x tan inverse x வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ திஸ் வில் பி த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஸோ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு இன்வர்ஸில். அடுத்தது என்ன பார்க்கலாம், நம்ம கோஷன் ரூல் பார்க்கலாமா? ஸோ கோஷன் ரூலில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ log x by sin inverse x. சரி, ஸோ dy/dx என்னது u/v ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் v ஸ்கொயர் வரும். ஸோ sin inverse x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் vu dash minus uv dash in the numerator. ஓகே, ஸோ sin inverse x d/dx of log x minus log x d/dx of sin inverse x. அவ்வளோதான். இதில் ஒன்றும் இந்த மாதிரி சம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பாசிபிளாக இருக்காது. நாட் ஆல்வேஸ். இந்த சம்மில் சொல்கிறேன் நான் எப்படி பண்ணணும் யூபிவியில் வந்ததுன்னா இன்வர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த சம்மை சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்படியே எழுதலாம் sin inverse x by x minus log x. sin inverse x ஓட டிஃப்ரென்ஷியல் என்னது 1/√1 minus x square. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் எழுதிட வேண்டிதான். ஓகே, சரி. ஸோ ஆஸ் ஐ செட் இதில் சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இல்லை. ஆனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கணும் சம் அப்படிங்கிறதுனால அந்த காமன் டினாமினேட்டர் நம்ம இதில் பண்ணலாம். சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √1 - x square sin inverse x மைனஸ் x log x. எழுதும் போது ரூட்டு முன்னாடி வரணும், அப்புறம் sin inverse x வரணும். அதே மாதிரி log xக்கு முன்னாடி x வந்துடணும். ஓகே, அப்போ கிளியராக இருக்கும் ஆங்கிள் எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் அந்த டினாமினேட்டர் காமனாக அப்படியே நம்ம இருக்கிற sin inverse x த ஹோல் ஸ்கொயரோட கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகே, ஸோ இப்போ கோஷன்ட் ரூல்லையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்படியே நம்ம அதை ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போது ப்ராடக்ட் ரூல் பார்த்துட்டோம், கோஷன்ட் ரூல் பார்த்துட்டோம். இதில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் அது இன்வர்ஸில் வந்ததுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த செம்மை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ப்ராடக்ட் ரூலும் இருக்குது பாருங்கள். ஸோ d/dx of x square cot inverse y plus d/dx of y square cot inverse x is equal to d/dx of 3. ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் எப்போதுமே சைமல்டேனியஸாக வந்துடும். சரியா? ஸோ இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ x square d/dx of cot inverse y plus cot inverse y d/dx of x square. முதல்ல அதுதான் எழுத போகிறோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக 4 டேர்ம் வரும் யூஸிங் ப்ராடக்ட் ரூல் ஃபார் போத் தி டேர்ம்ஸ். அதாவது இது எக்ஸ் ஸ்கொயர் காட் இன்வர்ஸ் ஒய்க்கு 2 வரும், அது அடுத்தது ஒய் ஸ்கொயர் காட் இன்வர்ஸ் எக்ஸ்க்கும் 2 வரும் யூஸிங் ப்ராடக்ட் ரூல். ஓகே, ஸோ அதில் என்ன வரும், ஒய் ஸ்கொயர் டிவைடிஎக்ஸ் ஆஃப் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு டிவைடிஎக்ஸ் ஆஃப் 3னே எழுதுங்க. இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதில்ல, 2 பக்கமும் சைமல்டேனியஸாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது இப்போது போத் சைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் -1/1 + y ஸ்கொயர், ஒய் வந்திருக்கிறதுனால dy/dx எழுதுங்க ஞாபகமாக, ப்ளஸ் காட் இன்வர்ஸ் y இன்ட்டு 2x, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1/1 + x ஸ்கொயர் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் x 2y, y வந்திருக்கிறதுனால dy/dx ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியல் ஆஃப் கான்ஸ்டன்ட்டு 0. சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது dy/dx டேர்ம்ஸை கம்பைன் பண்ணணும். மற்ற டேர்ம்ஸ்லாம் நம்ம ரைட் சைட் எழுதிடலாம். ஓகே, ஸோ dy/dx ஓப்பன் ப்ராக்கெட் -x ஸ்கொயர் பை 1 + y ஸ்கொயர், அப்புறம் இன்னொன்று ப்ளஸ் 2y காட் இன்வர்ஸ் x. அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த நெகட்டிவ் ஒன்று இருக்குது, அதை முதல்ல எழுதிடலாம்.
ஏன்னா இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஒய் ஸ்கொயர் பை 1 + x ஸ்கொயர் மைனஸ் 2x காட் இன்வர்ஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போது dy/dxக்கு எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டினாமினேட்டர் காமன் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா இல்லைன்னா அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y × 1 + y ஸ்கொயர் காட் இன்வர்ஸ் x பை 1 + y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் 2x அங்கேயே இன்க்ளூட் பண்ணுங்க ப்ராக்கெட்குள்ளே 1 + x ஸ்கொயர், அதுக்கப்புறம் காட் இன்வர்ஸ் y எழுதுங்க. சரியா? இதெல்லாம் ப்ரெசன்டபிலிட்டி அண்ட் மிஸ்டேக்ஸும் அவாய்ட் ஆகும் இந்த மாதிரி எழுதும் போது. 1 + x ஸ்கொயர் இந்த டினாமினேட்டர், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். ஸோ அப்படியே எடுத்து எழுத வேண்டிதான். அது கிளியராக எழுதணுமா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ 1 + y ஸ்கொயர் 1 + x ஸ்கொயர் தனியாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுத போகிறோம். அதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இன்னர் ப்ராக்கெட் அது இருக்குது 1 + x ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ மைனஸ் 2x காட் இன்வர்ஸ் y மைனஸ் 2x³ காட் இன்வர்ஸ் y, அவ்வளோதான். டினாமினேட்டர் அதே மாதிரி என்ன வருது நமக்கு, அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2y காட் இன்வர்ஸ் x எழுதிடலாம். ஓகே, 2y காட் இன்வர்ஸ் x ப்ளஸ் 2y³ காட் இன்வர்ஸ் x மைனஸ் x ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, இங்கே எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணலை, ஆன்சர் கிளியராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி எழுதியிருக்கோம், ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம இன்வர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, சொன்ன மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எந்தெல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நான் இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன். எப்படி வந்தது அந்த ஐடென்டிட்டிஸ், ஹாஃப் ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம். சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு sin 2θ, அது என்னது 2 sin θ cos θ, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அப்போ 2θவாக இருந்தால் ரைட் சைடில் தீட்டா நம்ம வரும். அப்போ sin θவாக இருந்தால் ஹாஃப் ஆங்கிள் வரும். ஸோ 2 sin θ/2 அதே ஐடென்டிட்டி தான். ஸோ ஹவு இட் இஸ் பீங் அப்ளைட் அப்படின்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐடென்டிட்டியில் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது cos 2θ, அதுக்கு 3 டைப் இருக்குது. cos² θ மைனஸ் sin² θ. அந்த 3 டைப்பில் நமக்கு சம்மில் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று 2 cos² θ மைனஸ் 1, இன்னொன்று 1 மைனஸ் 2 sin² θ. ட்ரிக்னாமெட்ரி எப்போதுமே ஒரு ஐடென்டிட்டியில் இன்னொரு ஐடென்டிட்டி போட்டால் என்ன வரும் அப்படின்னா மாற்றி மாற்றி நம்ம நிறைய போடலாம். சரியா? நமக்கு என்ன அந்த சம்முக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3 ஐடென்டிட்டி எழுதியிருக்கேன் நான் இதில். 3 டிஃப்ரெண்ட் வேஸ் டு யூஸ் cos 2θ. அதை நம்ம இப்போ முதல்ல 1 2 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது செகண்ட் இது பாருங்கள், 2 cos² θ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு cos 2θ இல்லையா? ஸோ அந்த 1 அந்த பக்கம் எடுத்துன்னு போனால் நமக்கு என்ன ஆகும், 1 + cos 2θ ஆகிடும். ஸோ இது நம்ம 1 + cos 2θ வர இடத்துல இதை 2 cos² θன்னு நம்ம எழுதலாம். அதே தான் ஹாஃப் ஆங்கிள் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுவோம், 1 + cos θ இருந்தால் 2 cos² θ/2ன்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி தேர்டு ஈக்குவேஷன்லேருந்து 2 sin² θ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos 2θன்னு எழுதலாம். ஸோ இப்போது 1 மைனஸ் cos 2θ எங்கேயா நம்ம பார்த்தா நம்ம 2 sin² θன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஹாஃப் ஆங்கிள் எப்படி யூஸ் பண்ணுவோம், தீட்டாவாக இருந்தால் θ/2ன்னு ஆகிடும், அவ்வளோ. ஸோ 2 sin² θ/2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos θ. ஓகே, இது இப்போ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சம்ஸ்லலாம் அப்படின்னு பார்த்தா sin 3θ ஒரு சம்மில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 sin θ மைனஸ் 4 sin³ θ. அந்த மாதிரி சம்ஸ்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும், இல்லைனா சம் ரொம்ப பெருசாக போகும், ஆன்சரும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகாது. சரியா? ஓகே, அடுத்தது tan x + y ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். tan x + tan y 1 மைனஸ் tan x tan y. இது லெஃப்ட் சைடு வந்தால் ரைட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடு வந்தால் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ சம்மில் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது புது சம் பார்த்தா கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு அப்ளைங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தாலே. ஓகே, அடுத்தது இன்வர்ஸில் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன், tan 1x + tan 1y. அதாவது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ tan 1x + tan 1y என்னது, tan 1
எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ். அதே இதையும் பாருங்கள், ரெண்டும் ரிலேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ மேலே tan எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இதுவும் கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகிடும். ஸோ ஒன்று தெரிஞ்சாலே இன்னொன்று நீங்கள் புரிஞ்சு போட்டுடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஐடென்டிட்டிஸ். நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது tan ஒரு சில இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது sin 2 தீட்டாவும் cos 2 தீட்டாவும் நம்ம மாற்றினோம் இல்லையா? அதில் இப்போ இது ஐடென்டிட்டி எழுதுகிறேன். ஓகே, ஸோ sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இது வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ். ட்ரிக்னாமெட்ரியில் என்னலாம் இருக்குது? 3 இருக்குது. sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் யூஸ் பண்ண இன்னொன்று தான் 1 தேர்ட் பண்ணேன் நான். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் யூஸ் பண்ணேன். இன்னும் ஒன்று பாக்கி என்னதுன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான். சரியா? ஸோ அது 3 பேசிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் யூஸ் பண்ணது போக நீங்கள் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுட்டா பெட்டர் அப்படிங்கிறதுனால நான் அதையும் எழுதியிருக்கேன் இதில். சரியா? இதை பார்த்தாலே உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் என்ன தெரியணும் அப்படிங்கிறதும். சரியா? நான் உங்களுக்கு அதெல்லாம் எண்ட் ஸ்க்ரீனில் போடுறேன். ஓகே ஓகே, இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம்? நம்ம sin 2 தீட்டா cos 2 தீட்டா tan 3 இதெல்லாம் தெரியணும் உங்களுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? sin 3 தீட்டா cos 3 தீட்டா tan 3 தீட்டா. அதுக்கப்புறம் tan x ப்ளஸ் ஒய் tan x மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டா ஈஸியாக நீங்கள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸும் போட முடியும், கால்குலஸும் ஈஸியாக போட முடியும். ஸோ tan இன்வெர்ஸ் x ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஒய் மட்டும் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் கால்குலஸ் ஆஸ் வெல் அஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் கால்குலஸில் இருக்கிறத போய் பாருங்கள். அது தவிர ப்ளேலிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மற்ற வீடியோஸும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில வீடியோஸ் போடுவேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். 19 ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராக்டிஸ் ஷீட்ஸ்லாம். உங்களுக்கு எக்ஸாம் போது அந்த பயமே இருக்காது. ஓகே, ஜாலியாக போய் எழுதிட்டு வரலாம் எக்ஸாம். அவ்வளோ தரவாக இருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினா. ஸோ அடுத்த வீடியோ வந்து டிஃபரன்சியேஷனில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடாக நான் போட்டுட்டு வரேன். அந்த ஆர்டரில் போட்டுன்னு வரேன். எதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்டரில் போடுறேன். ஸோ இட் வில் பி லாகரித்மிக் டிஃபரன்சியேஷன். ஓகே, ஒரு பெரிய சம்மை இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் கால்குலஸில் பாருங்கள். சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. கால்குலஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலையும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இது ரெண்டுத்துலையும் ஆனால் அப்புறம் இன்டெகிரேஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இதை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது சம்ஸ்லன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். பாய்.